பாருங்கள், இது 5.4 எக்ஸசைஸில் 10th sum. Find the equation of a straight line through the intersection of the lines 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal to 10. இந்த 2 lines இருக்கு இல்லையா, இதோட இன்டர்செக்ஷன் இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த மாதிரி xy ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அண்ட் பர்பெண்டிகுலர் டு த லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்பெண்டிகுலராக இருக்குது. பர்பெண்டிகுலர்னால் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் மாற்றி போடுவோம், ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போடணும். பாருங்கள், 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal to 10 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் 4x minus 7y plus 13 equal to 0 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் அமையும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இதான் கொஸ்டின் நமக்கு. இப்போ ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேயா, இப்போ நேர்கோடுகள் சொல்யூஷன் போட்டு அந்த கிவன் லைன்ஸ் ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேயா, கிவன் லைன்ஸ். சரியா, கிவன் லைன்ஸ் கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள். நேர்கோடுகள் என்ன நேர்கோடுகள் என்ன இருக்குது? 5x minus 6y equal to 2, இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகேயா, அடுத்து 3x plus 2y equal to 10, இது செகண்ட் ஈக்குவேஷன். இதில் நல்லா பாரு, இப்போ 5x minus 6y equal to 2 இருக்குது, 3x plus 2y equal to 10 இருக்குது. இப்போ பாருங்கள், ஒய்யை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த 2வை நம்ம 6ஆக மாற்றிட்டா டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 2வை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6ன்னு வரும். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேயா, நல்லா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 9x 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது செகண்ட் ஈக்குவேஷன் 3x plus 2y equal to 10. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 3x plus 2y equal to 10. இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9, 9x, 2 3s are 6, 6y, 10 3s are 30. ஓகேயா, இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டோம். இது நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 5x minus 6y equal to 2ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து ரைட் பண்ணிவிட்டேன். ஓகேயா, இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இது டெலிட் ஆகிடும். ஓகேயா, இப்போ 5x 9x வந்து 14x. இப்போ இதை டெலிட் பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ 2வையும் 30 ஆட் பண்ணால் 32. இப்போ x ஈக்குவல் டு 32, 14 வந்து மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கிறதுனால டிவைட் பண்ணுறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 16 2s are 32, 7 2s are 14. அப்போ எக்ஸோட வேல்யூ 16/7. இப்போ இதில் வந்து y ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேயா, y ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வேணாலும் போடலாம், செகண்ட் ஈக்குவேஷனில் வேணாலும் போடலாம். ஓகேயா, நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்ஸ்டியூட் x equal to 16/7 in equation 1. ஓகேயா, என்ன எழுதுகிறோன்னா x equal to 16/7 என சமன்பாடு 1இல் பிரதியிட. ஒன்றாவது ஈக்குவேஷன் நமக்கு என்ன சொன்னோம்? 5x 5 into x பதில் என்ன போட்டுறணும்? 16/7. ஓகேயா, minus 6y equal to 2. ஓகேயா, இப்போ 5 into 16 வந்து 80, 80/7 minus 6y equal to 2. இப்போ minus 6y இருக்கட்டும் equal to 2, இது அப்படியே போனால் மைனஸில் போகும், minus 80/7. ஓகேயா, இது அப்படியே அடிஷன் சப்ராக்ஷன் அப்படியே போகும். மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மட்டும் இதோட ரெசிப்ரோக்கில் அங்கிட்டு போகும், அதை தலைகிலி போகும். ஓகேயா, இப்போ minus 6y இருக்குது, இங்கே 1 இருக்குதா அர்த்தம். இப்படி கிராஸ் பண்ணலாம் இல்லையா, அப்படி பண்ணால் 2 7s are 14 minus the 80 divided by 7. ஓகேயா, இப்போ minus 6y equal to, இப்போ 80ல் 14 போயிடுச்சுன்னா 10ல் 4 போயிடுச்சுன்னா 6. ஓகேயா, இங்கே 7, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. ஓகேயா, டிவைட் பை 7. ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூனா இதை டிவைடட் பைன்னு கொண்டு போகும். இப்படி தான் எடுத்துருக்கணும். minus 6y இருந்துச்சா, அந்த 66/7 இன்ட்டு -6 இப்படி கொண்டு போவோம். இப்போ இது கேன்சல் பண்ணலாம். 1 6 6 11 6 ஆர். இப்போ y ஈக்குவல் டு மைனஸை காமனாக வச்சுப்போம், 11/7. ஓகேயா, ஒய்யோட வேல்யூ என்னது? -11/7. சாரிங்க, ஸ்மால் மிஸ்டேக் பாருங்கள். 14 minus 80/7. இப்போ 80ல் 14 போக 66, பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஓகே, அந்த மைனஸ் போட்டுருவோம். ஓகேயா, இப்போ இந்த மைனஸ் தூக்கிடுங்க.
ஓகேயா மைனஸ் தூக்கிட்டோம் அப்படின்னா இப்போ y ஈக்குவல் டு 66 பை இந்த மைனஸ் வந்து எடுத்துருப்போம் மைனஸ் வராது அப்போ ப்ளஸ் தான் இப்போ y ஈக்குவல் டு 11/7 ஓகேயா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும் ஒய்யோட வேல்யூ தெரியும் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் சரியா இன்டர்செக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் intersection of the line என்ன அப்படின்னா 16/7 into 11/7 ஓகேயா இதான் intersect the lines இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதான் வெட்டும் புள்ளியில் சந்திக்கும் புள்ளி அப்படின்னு எழுதிக்கோங்க வெட்டும் புள்ளி ஆர் சந்திக்கும் புள்ளி இப்படி வேணாலும் எழுதிக்கலாம் இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன எழுதணும் perpendicular to the line ஓகேயா எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் perpendicular to அப்படின்னு போட்டு ரைட் பண்ணணும் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் perpendicular to perpendicular to 4x minus 7y plus 13 equal to 0 4x minus 7y plus 13 equal to 0 அதான் கொஸ்டினில் நம்ம இதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் என்னென்னா 4x minus 7y plus 13 equal to 0 என்ற கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு ஓகேயா என்ற கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு அப்படின்னு போட்டுக்கிறோம் இப்போ இப்படி என்ன பண்ணிக்கிறோம் லைன் போட்டுக்கிறோம் ஓகேயா ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு செங்குத்து இதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் கோஎஃபிஷியன்ட்ஸ் மாறும் நடுவில் இருக்க சிம்பிள் மாறும்னு சொல்லியிருக்கேன் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா அப்படி பார்க்க போனால் அந்த 7 இங்கே வந்துடும் அப்போ 7xன்னு ஆகும் ஓகே அந்த 4 இங்கே வந்துடும் இந்த மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் ஆகிடும் 4y ப்ளஸ் k ஈக்குவல் டு 0 ரைட் பண்ணும் ஓகேயா இதுதான் நமக்கு வந்து ரிக்கர்ட் ஈக்குவேஷன் இப்போ k ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும் இப்போ வந்து எந்த பாயிண்ட் வழியாக போகுது இது பாசிங் த்ரோ த பாயிண்ட் ஓகேயா பாசிங் த்ரோ எது வழியாக போகுது 16/7, 11/7 ஓகேயா இது அப்படியே இங்கே அப்ளை பண்ண வேண்டியதான் இப்போ 7x இப்போ 7 into 16/7 ஓகேயா ப்ளஸ் 4y 4 into 11/7 ஓகேயா ப்ளஸ் k ஈக்குவல் டு 0 என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா இப்போ 7 கேன்சல் பண்ணிடுறோம் இப்போ 16 ப்ளஸ் 4 11s are 44 ஓகேயா 44/7 ஓகேயா ப்ளஸ் k ஈக்குவல் டு 0 இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இப்போ 7 வந்து இப்படி மல்டிபிள் பண்ணி பாருங்களேன் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 into 16 என்ன கிடைக்கும் 7 6 are 42 பேலன்ஸ் 4 177 7 plus 4 11 ஓகேயா பாருங்கள் 7 6 are 42 பேலன்ஸ் 4 7 1 is 7 அப்போ வந்து 11 வந்துடும் பை சரியா ப்ளஸ் இந்த 44 போட்டு பை 7 இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம் அடுத்து இங்கே 1 இருக்கிற இடத்த மல்டிப்ளை பண்ணால் 44 பை 177 அர்த்தம் ப்ளஸ் k ஈக்குவல் டு 0ன்னு வரும் ஓகேயா அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது ஆன்சரு 156 ஓகேயா 156 எதுனா 112லையும் 44ஐயும் ஆட் பண்ணுறோம் 112 44 ஆட் பண்ணால் 156/7 ஓகேயா அடுத்து ப்ளஸ் k இருக்கும் k ஈக்குவல் டு 0 இப்படி தான் இருக்குது ஓகேயா இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம் கேன்சல் பண்ண முடியுமா இதை கேன்சல் பண்ண முடியாது ஓகேயா அதனால் k ஈக்குவல் டு இதை அங்கிட்ட எடுத்துகிட்டு போனால் மைனஸில் வந்துடும் மைனஸ் 156/7 ஓகேயா இதுதான் கேயோட வேல்யூ இப்போ கேயோட வேல்யூ அந்த ஈக்குவேஷனில் போட வேண்டியதான் த ரிக்வயர்டு ஈக்குவேஷன் இஸ் இல்லாட்டி ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இஸ் த ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஓகே தேவையான சமன்பாடு
தேவையான சமன்பாடு என்ன இருக்கும்? நமக்கு என்ன ஆன்சர் போட்டோம்? 7x + 4y + k தானே போட்டோம். கேக்கு பதிலாக இது -156/7 = 0. ஓகேயா? இப்போ இப்படி எடுத்து இந்த 7ஐ இப்படியே இங்கே கொண்டு போகக்கூடாது. புரியுதா? ஃபுல்லாக நம்ம ஹோல் டிவைடட் பைனா தான் இந்த 7 அங்கே கொண்டு போகலாம். அதனால் இந்த சைடெல்லாம் 1 இருக்கா, அதனால் அப்படி இல்லை மல்டிப்ளை பண்ணு. 7 7s are 49x. ஓகேயா? ப்ளஸ் 7 4s are 28 y மைனஸ் இங்கே 7 இருக்கிறதுனால இதை அப்படியே போடலாம். 156 டிவைடட் பை 7 = 0. ஓகேயா? இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா அப்படியே இது டோட்டலாக மைனஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து இதை மட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம கொண்டு போக முடியாது. நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஹோல் டிவைட் பை வந்ததுக்கப்புறம் தான் கொண்டு போகணும். இப்போ 49x + 28y - 156 = 7 × 0 0 ஆயிரும். இதுதான் த ரிக்வயர்டு ஈக்குவேஷன், தேவையான சமன்பாடு. ஓகேயா?